மகனுருகினார். அவர்கள் மேய்ப்பல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போவதை கண்டு அவர்களுக்கு இருந்த வியாதிகளை, பிசாசின் பிடிகளை, பலவிதமான வியாதிகளை கர்த்தர் சுஸ்தமாக்கினார் என்று சொல்லப்படும். ஒருவேளை இந்த நிக்கிறவங்கள கைப்பிடிமா கை செல்லாம் நிக்கிறவங்கள என்ன வியாதி இருந்தாலும் வருவாங்க. நான் உங்களை செய்ய கொடுத்துல நீங்க ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிட்னி பிரச்சனையா இருக்கட்டும், ஹார்ட் பிரச்சனையா இருக்கட்டும், கணையத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய குடல் பகுதிகளில் பிரச்சனையா இருக்கட்டும், உங்கள் தலையில், மூளையில், நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல. வேதம் சொல்கிறது மனிதனாலே கூடாதுதான் தேவனாலே கூடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையா? நீ எந்த பலவீனத்தோட இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி நினைக்கிறையோ, இந்த பலவீனங்களை இப்ப உன் சரீரத்தை விட்டு வெளியேற்ற நான் ஆராதிக்கிறேன். என் கர்த்தர் வல்லமை உள்ளது நான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன். அவர் எல்லா வியாதிகளையும் சிலுவையில் ஜெயம் எடுத்தார். எல்லா பிசாசுகளையும் சிலுவையில் ஜெயித்தார். எல்லா பலவீனங்களையும் சிலுவையில் ஜெயித்தார். நாம ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான எல்லாவற்றையும் சிலுவையிலே சொந்தரித்து வைத்திருக்கிறார். நீ விசுவாசி, அது போதும். இப்படி விசுவாசி. 100 அதிபதி வந்து கேட்டான், வேலைக்கார ரொம்ப வியாதியாக கிடந்தா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், வேலைக்கார பிழைப்பான். அது நாங்கள் சொன்னாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு. இல்லாதோட நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியான பாத்திரம் அல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். விசுவாசப்படி, விசுவாசப்படி உங்களுக்கு ஆற்றல். அதே மணி நேரத்தில் எத்தனையோ பயிருக்கு அப்பால் இருந்த அந்த 100 அதிபதியுடைய வேலைக்காரர்கள் சரீரம் சுகமானது என்று வேதம் சொல்லி நான் சொல்றேன். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதிலையும் வேதம் சொல்றது அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள்ள விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் விலங்குகளின் மலை விசுவாசிக்கிறீங்களா? மலை விசுவாசிக்கிறீங்களா? அந்த மேல உயர்த்தி கரைகளை முடிச்சு மேல உயர்த்தி அவங்க அவங்களுக்கான விடுதலையும் அவங்களுக்கு மேல கைப்பிடி எல்லாம் கையை அவங்க விடுதலையை அவங்க சுதந்திரத்துக் கொள்ளும். ஏன்னா நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடமை என்று சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். அவரை முன்னாடி நிற்கிறேன். எனக்கு முன்னாடி நான் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். உங்களை சுகப்படுத்தப்படுகிறேன். உங்கள் பலவீனங்களை மாற்றப்படுகிறேன். உங்கள் கட்டுகளை எல்லாம் மருத்துவங்களை விடுதலையாக ஆயத்தமாக ரெடியா இருக்கீங்களா? வாங்கிக்கலாமா?